பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து 3 டேஸோட வீடியோ தான். நான் ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து நாங்கள் கீசர் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து என்னோடய மூஞ்சியெல்லாம் வீங்கியிருக்கு அப்படின்னு. இப்போது ஓரளவுக்கு வந்து ஓகே. ஸோ அன்றைக்கி வந்து கீசர் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு 2 டேஸ் கழிச்சு தான் வந்து ஃபிட் பண்ண வந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஏதாவது காரமாக சாப்பிடலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குனால நான் கிட்டே சொன்னேன். அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்து மட்டன் சூப் அப்புறமா மட்டன் சாம்பார் வந்து பண்ணியிருந்தான். மட்டன் சூப் வந்து எனக்கு ஃபஸ்ட் பண்ணி கொடுத்தானா நான் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நீங்கள் மினி வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் வந்து இதே வேலையில் அட்டாச் பண்ணிட்டேன். குட்டியாக ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். அப்படியே ஒரு கொஞ்சம் வேலை எல்லாமே இருந்துச்சு, எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ போகும்போதே வந்து வழியிலே வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தான் வந்து போனோம். நான் வந்து பீரியடாக இருந்தேன், கொஞ்சம் உடம்பு சரி, அதனால் வந்து போகிற வழியிலே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புனோம். அன்றைக்கி ஒரு வேலையுமே பண்ணல, ஜஸ்ட் ட்ராவல் அப்புறமா கொஞ்சம் வேலை எல்லாமே இருந்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃபிட் பண்ண வந்தாங்க. பட் ஆனால் காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா அதாவது போயிட்டு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிட்டே இருக்க விஷால் மார்ட்டுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தா கீசர் ஃபிட் பண்ண வந்துட்டாங்க நைட்டு. காலையிலேருந்து வெயிட் பண்ணி எங்களுக்கே போதுமாயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்தாங்க. ஒரு 8:30 கிட்ட வந்துட்டு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு போனாங்க. கீசர் வாங்குற பிளானே இல்லை. ஆக்சுவலி வந்து வேலைக்கு போயிட்டு சண்டே தான் வந்தால். சண்டே வந்துட்டு தூங்கிட்டான். நான் வந்து பீரியட் ஆகிட்டேன், மீன்ஸ் சண்டே மிட் நைட்டில் தான் வந்து நான் பீரியட் ஆனேன். ஸோ தூங்கிட்டேன். மார்னிங் ஏஞ்ச உடனே வந்து ஹீட்டர் போட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்தேன். வந்து இல்லை கீசர் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னான். நான் வந்து ஏன் அன்னெசரியாக செலவு பண்ணணும்னு, இப்போ தேவையில்லை, நெக்ஸ்ட் எப்போயாவது வாங்கலாம் விடு அப்படின்னு தான் சொன்னேன். பட் ஸ்டில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உனக்கு வந்து உடம்பு சரியில்லை எப்போல்லாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு வாட்டர் தொட்டாலே இல்லை கோல்டு ஏதாவது பண்ணாலே வந்து சீக்கிரமாக உடம்பு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும், ஃபுல் கோல்ட் ஆகிடும், ஃபீவர் வந்துடும், இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்து இல்லை வேணாம் வாங்கிடலாம், எதுக்கு டிலே பண்ணணும், அதுக்காக தான் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். வந்து நெக்ஸ்ட்டு 2 டேஸ் கழிச்சு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்னிங் வந்து தூங்கிட்டு இருந்தான். நான் வந்து போயிட்டு கடைக்கு போயிட்டு சமைக்கிறதுக்கு வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி என்ன மீன்ஸ் டிஃபன் பிளான் பண்ணேன் அப்படின்னா, சாம்பார் பண்ணிவிட்டு இந்த தட்டைப்பயிர் எல்லாம் போட்டு சாம்பார் பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். எனக்கு வந்து பீரியட் என்னால் அதிகமாக வந்து நின்று வேலை பண்ண முடியாது. ஸோ ஒரே டைமில் வந்து ஆஃப்டர்நூனுக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே சாம்பார் பண்ணிட்டேன். வந்து கூட ஹெல்ப் பண்ணா. இப்போ எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு ஒர்க்கும் இருக்குது, அதுக்கப்புறமா வீட்டு வேலை எல்லாமே வந்து சேர்த்து பண்ணணும். நிறையா ப்ரெஷர் ஆகிடுச்சு. எனக்கே தெரியாமல் டிப்ரெஷன் மீன்ஸ் லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ சம்டைம், எல்லா டைமும் கிடையாது. ஏன்னா வந்து வேலைக்கு போகிறான், நான் தனியாக இருப்பேன். கொஞ்சம் ஒரு மாதிரி, ஏன்னா ஒர்க் லோட் அதிகமாகிடுச்சு. அதுக்காக தான் வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மினி விலாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. சம்டைம் வந்து மினி விலாக் கூட எடுக்கவே மாட்டேன். இருந்தால் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருப்பேன். அதிகமாக லேப்டாப் பார்த்து கண்ணெல்லாம் போயிடுச்சு. சரியான தலைவலி எனக்கு வந்து. இப்போ ஆல்ரெடி ஒரு 4-5 மந்த்ஸாகவே வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. எது சாப்பிட்டாலும் வந்து பாடிக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்டாலே இப்போல்லாம் வந்து ஒரு கொம்புக்கிற மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா மெடிசன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு போய்கிட்டே இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. நாங்கள் வந்து ஏதாவது இன்னொரு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கோம்.
காட் கிரேஸ் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காமல் நான் வந்து நார்மல் ஃபஸ்ட் இருந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ நைட் ஷிஃப்ட்டும் பண்ணிவிட்டு வீட்டில் வேலையும் பண்ணிவிட்டு மேபி அதனால ஏதாவது பாடியில் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. பட் கொஞ்சம் ஹெல்த் ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது பாடியில் சேஞ்ச் ஆகும்போதே வந்து பார்த்துடுங்க. ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து நான் எவ்வளோ சாட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ அதெல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கே முடிய மாட்டேங்குது. நான் வந்து சிக்கன் அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போல்லாம் வந்து சிக்கன் வீட்டில் அதிகமாக எடுக்கவும் மாட்டோம். கொஞ்சம் ரேராக தான், அதுவும் டி வீட்டுக்கு வந்து மட்டும்தான் வந்து நான் ஆக்டிவாகவே இருப்பேன், சமைப்பேன். டீக்கு சமைச்சு கொடுக்கணும், அதனால தான் வந்து ஆக்டிவாகவே இருப்பேன். இல்லைன்னா ப்ரெட் இருந்தால் ப்ரெட், என்னால் எந்த சாப்பிட முடியும் அது மட்டும்தான் என்னால் வயிற்றுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. இப்போல்லாம் ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நான் அதிகமாக சாப்பிடுறது. அப்படின்னா மில்க் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து விட்டுட்டேன். மில்க்கும் குடிக்க மாட்டேன், டீ காஃபி எதையுமே வந்து குடிக்கவே மாட்டேன் இப்போல்லாம். அந்த மாதிரி தான் இப்போது ஒரு 5 monthஸாக ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ வந்து கரெக்டாக முன்ன மாதிரி ஆவேன் அப்படின்னு தெரியல, பட் சீக்கிரமாக ஆகிடுவேன். பட் என்னால் வந்து டீக்கும் வந்து டென்ஷனாகவே இருப்பேன். ஏன்னா ஹெல்த் இந்த மாதிரி இருக்கா, அவள் வந்து வெளியே போயிடுவா, வீக்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவானா. ஸோ என்னை பற்றி டென்ஷன் அவனுக்கும் அதிகமாக இருக்குது. எனக்கு இதையும் பண்ணிவிட்டு ஒர்க்கும் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறது. நானும் ஆக்சுவலி கொஞ்சம் வந்து பிரேக் எடுத்துக்கிட்ட ஒர்க்னால, பட் ஆனால் எது வரைக்கும் பிரேக் எடுக்க முடியாது இல்லையா. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவுமே வந்து லேப்டாப் பார்த்து கண்ணெல்லாம் போயிடுச்சு, முடியெல்லாம் கொட்டிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு சப்பாத்தி பண்ணிட்டேன். எனக்கு வந்து சப்பாத்தியெல்லாம் ரவுண்டாக சமைக்க வராதுங்க. மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு. அது என்ன சொன்னேன் அப்படின்னா, கார்கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு போனோமா. அங்கே வந்து விஜய் இது விளாக் போட்டிருந்தான். ஸோ பார்த்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். இங்கே பேக்கரியெல்லாம் போயிட்டு எனக்கு ப்ரெட் எல்லாம் வேணுமா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அன்றைக்கி வேலைக்கு போயிட்டானா இன்னும் வர்றது 1 வீக் ஆகிடும். ஸோ நான்வெஜ் பண்ணலாம் அப்படின்னு பிரியாணி பண்ணோம் அன்றைக்கி. தான் பண்ணால் சூப்பராக இருந்துச்சுங்க. சீரியஸாக பிரியாணி சமைச்சிட்டு சிக்கன் கிரேவி பண்ணோம். அதுக்கப்புறமா 65 கூட பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. ஆனால் என்னாலே தான் வந்து ப்ராப்பராக சாப்பிட முடியல. அன்றைக்கி வந்து நான் இது பண்ணியிருந்தேன், பாயசமும் பண்ணியிருந்தேன். சில பேருக்கு வந்து நான் மினி விலாக்ஸ் இதெல்லாமே போடுறது வந்து நினைப்பாங்க, இவங்க என்னப்பா ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு. எங்களுக்கு எங்களோட வலி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. நிறைய பேர் வந்து நான் இங்கே கர்நாடகாவில் இருக்கிறதுனால, மீன்ஸ் பெங்களூரில் இருக்கிறதுனால வந்து நான் தமிழ் பேசுகிறது, தமிழில் வீடியோ பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, டீக்கும் வந்து பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பிளான் பண்ணது தான் இது. வந்து கன்னடா இது. இப்போ நாங்கள் வந்து லாங்குவேஜ் பேரியரே எங்களுக்கு கிடையாது. எனக்கு கன்னடவும் பிடிக்கும், தமிழும் பிடிக்கும். எனக்கு கன்னடா வந்து மெயின் இங்கே வந்து எங்களோட மதர் டங் இல்லையா. ஸோ அதை எப்படி விட முடியும். தமிழ் வந்து எனக்கு பிடிக்கும், அதனால தான் வந்து தமிழ் கன்னடா மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து சேனலே ஸ்டார்ட் பண்ணோம். பட் சில பேருக்கு வந்து அது ஒரு ட்ரபலாக இருக்குது, எனக்குன்னு தெரியல. கமெண்ட் பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கிட்டே போட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். அண்ட் இன்னொரு மெயினாக வந்து என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக எல்லாருமே வந்து சென்னை பேஸ் தானே. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் இது பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களே வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீ இங்கே தானே இருக்க, ஏன் தமிழில் வீடியோ போடுற. நான் சொல்கிறது அது எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கே பிரச்சனை கிடையாது, உங்களுக்கே அது எல்லாமே வந்து மீன்ஸ் புரியலன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. நான் வந்து அது மைண்டில் ஏற்றுக்க மாட்டேன். அது அவங்களோட நான்சென்ஸ் தான் நான் நினைப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு
டி வந்து வேலைக்கு கிளம்பிட்டா. ஒரு 3-4 டேஸ் வீடியோஸ் வந்து இதிலே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து லாங் வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட்ஸாக மீன்ஸ் மினி விலாகாக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு போரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஹெல்த் பார்த்துக்கோங்க யூடிஸ். என்ன மாதிரி யாருமே வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நாங்கள் தான் வந்து சஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாய் யூடிஸ். டேக் கேர்.